Jabs vlog. ஜே நான் இங்க வெல்கம் பேக் டு another vlog. அப்படி ஜாப்ஸ் vlog இப்படி அடங்க வேற பேர் சொல்லலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்படி இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நான் இப்படி வைங்கனா. போடா வெண்ணே இப்படி வச்சா போதும்டா வச்சா போதும். வச்சுக்கலாம்னா. நீ இப்படி வச்சுக்கோ. இங்க பாருங்க அது பார்க்க அப்படி ஜே மாதிரி இருக்குனா. சரி நீ ஜே மாதிரி வச்சுக்கோ. நான் எல் மாதிரி வச்சுக்கறேன். அது மட்டும் நீங்க தான் பெரிய ஆளு மூத்தவங்க பேசுறீங்க. பெரிய கணக்கறக்கே வரல. நீ எங்க போய் எங்க என்ன போறேன். கரெக்ட்டா சென்டரா இருக்குதா? ஓ. ஆமா சார். உங்க மேல நம்பிக்கை இல்ல. வெல்கம் பேக் டு Jabs vlog. பேசிட்டு வாங்க. நம்ம பாத்தீங்க துப்பிட்டு இருக்கீங்க. இன்ட்ரோ எடுத்துட்டு இவன் வாட் கரெக்ட்டா துப்பிட்டு இருக்கான். இரு நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. ஜான் பேசுங்க. இவன் என்னையோ கலாய்ப்பான். என்ன சொல்லணும் மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து வெல்கம் டு ஜாப்ஸ் vlog. நம்ம வந்து இப்போ தவைக்கு போக போறோம். அப்படியே மைக் கேட்டீங்களா? இதான் சம்பவம். வாங்க. வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் vlogs. பட்ஜெட் தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம் இன்னைக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப தூரம் போய் இது பண்றதுக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்ல. எது பண்றதுக்கு vlog பண்றதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுட்டோட ஐடியா பின்ன மட்டும் இப்போ வண்டி செலவு இது மட்டும் பார்த்துட்டு நல்ல இடத்துக்கு போனோம்னா இங்க மாம்பழம் பக்கத்துல இருக்கு. பாலக்காட்டுல இருந்து எங்க போனாலும் பக்கத்துல மலம்பலாங்கிற சூப்பரா இடம். நம்ம நினைக்கிறோம் பக்கத்துல இருக்கிறவங்க மலம்பலம் இது என்னது சாதாரண விஷயம் தானே அப்படி தோணும். ஆனா இங்க மாம்பழங்கிறது ஒண்ணு இல்லாததான் தெரியும். லாரி அடுத்து போட்டு போயிடுவாங்க. அப்ப சரி நான் சொல்றேன் மலம்பழங்கிறது சூப்பர் இடம் நல்ல பார்க் தான். இப்போ வந்துட்டு பாலக்காட்டுலயே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா மலம்பலா தான். பாலக்காடு மக்களுக்கு அது மாம்பழம் பக்கத்துல நிறைய இருக்கு. ஸ்னேக் பார்க்கு அதெல்லாம் அங்க போய் சொல்லிக்கலாம். சரி அதெல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதனால அதான் சொல்ல வந்தோம். சரி போ நாங்க ஃபர்ஸ்ட் பஸ்கிது புட்டடிப்போம். புட்டடிச்சு அடுத்த வேலைய பார்ப்போம். வேற ஞாயிற்றுக்கிழமை நீ கடையெல்லாம் இருக்குமா? கேரளால அது ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுலன்னா ஞாயிற்றுக்கிழமை கடை ஒரு பிரச்சனை இருக்காது. கேரளானா எல்லாம் கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர்நூன் மேலதான் கடைகள்லாம் ஓப்பன் ஆகும். காலையில கொஞ்சம் ஃபுட்டு இது மாதிரி கடையெல்லாம் அதெல்லாம் நாங்க போற வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. கடைகள்லாம் கம்மியா தான் இருக்கும். சரி பாப்போம். எங்க குட்டி ஒரு ஹோட்டல் பார்த்து குட்டி ஒரு சாப்பாடு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலம்புழா கவைக்கு போகிறோம். நண்பர்களே அருமையான ஒரு ஹோட்டல் கிடைச்சிச்சு. ஹோம்லி ஃபுட்டு இட்லி பரோட்டா அஞ்சு ஆம்லேட் உண்டா? உங்களுக்கு ஆம்லேட் இல்லைங்க ஃபுட்டு இறங்கிட்டேன். ஓ அவன் 5 மணி കഴിക്കാം. ஆள் பார்க்குறதா அப்படி பெரிய குட்டிகளான நைட்டு மீன் வாங்கிட்டு வருவேன். நைட்டு செஞ்சுருவோம். அதே மீன் வந்து காலையிலும் செய்வாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் நைட்டு செஞ்சுட்டு அதே மீன் தான் நைட்டு சாப்பிட்டுருவோம். கொஞ்சம் மீன் மாற்றி வச்சிருவோம். இப்போ ஒரு 1.5 கிலோ எடுக்கணும்னா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி தான் நைட் வைப்போம். காலையில் வைப்பாங்க. காலையில் சூடு அப்படியே மீன் சாப்பிட்டு ஒரே மீன் சாப்பிட மாட்டோம். மாற்றி மீன் சாப்பிடுவோம். ஒரே மீன் இப்படி இப்படி இல்லைங்க. வெரைட்டி தானே வாங்குவோம். நண்பர்களே சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இட்லி நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷனு வீட்டு சாப்பாடு ஹோட்டலு குட்டி ஹோட்டல் தான். நல்லா இருக்குது. பக்கத்துலேயே பாருங்களேன் ஒரு அருவி மாதிரி அப்படியே தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. இந்த காமிங்க நல்லா இருக்கு. அதாவது வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு வீடு ஹோட்டல் நீர் பாய்ச்சலான இடம். அப்படியே ரிலாக்ஸ் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு அருமையான இடம். நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. குட்டி மீனெல்லாம் இருக்கு ஓடுது. குட்டியா மீன்ஸ் நிறைய இருக்குது. எங்க அத்தை வீடு இங்கே இருக்குது மேலே. இதே மாதிரி தான் அங்கே ஒழுகிட்டு இருக்குது. இதோட பெருசு. இதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் லீவுலாம் வந்தோம்னா துண்டு எடுத்துட்டு போயிடுறது மீன். நானே தம்பியோ நம்ம அங்க ஏரியால குளிக்க முடியாது. இந்த மாதிரி ஆழம் இருக்காதா? ஒரே குளியல் தான் குளிக்கிறது. அதுக்கப்புறம் துண்டை போட்டு மீன் பிடிக்கிறது. பிடிச்சி டப்பால வாட்டர் கான்ல நிரப்பி அதை வச்சு வளர்க்குறது. 2 நாள் சேர்த்து போயிடும். வாட்டர் கான் ஓட்டாச்சு எப்படி எதுதாகும். ஆனால் நல்லா இருக்கும். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே.
செமையா இருக்கும். தனு வேற சொல்லிச்சு போகும்போது பார்த்து போங்க, எங்க மண்ணு இடி போகுது, புல் பொட்டு மழையெல்லாம் முடிஞ்சது. வாட்டர் ஃபால்ஸ். ஆமா ஆமா, இது வாட்டர் ஃபால்ஸ். எங்க water falls? எனக்கும் தெரியல. இப்போ சரியான இடத்துக்கு அப்படி இல்லைன்னா இப்போ போகும்போது கரெக்டா எனக்கு தெரியல. போனோம் ஒரு கேவி மாதிரி இருக்கு, சின்ன மாதா கேவி மாதிரி இருக்கும். அங்க இருந்தே ஒரு மேடு மாதிரி இப்படி போவோம். நான் பார்க்க ஸ்லோ பண்ண சொல்றேன். அது வெளியே போய் அதுக்குள்ள வழி மறந்துச்சு. நான் பார்த்த வரும் வந்துடும். நல்லா ஹைட் உண்டும், இதுதான் ஹைட். ஆமா, ஆஃப் ரோடு வண்டி போகுமா, கார் போகுமா? அதான் போயிடும், பொலையில போயிடும் நினைக்கிறேன். போயிடும், திருப்பி வருமா? திரும்பவுமே இறக்கத்தை வந்துடும். போகும்போதுதான் மேடு. ஏரியா பாருங்க, குகை மாதிரி போகுது உள்ள. வீட்டுக்கு போறது நல்லா இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் இருந்தா நல்லா ஒரு அந்த வைபே வேற இல்ல. அந்த கோழி சூப்பரா இருக்கு. ஒரு கோழி எங்க போயிட்டே இருக்குது. செவப்பு கொண்ட செவன்னு இருக்குது, வாழை கருகருன்னு இருக்குது, கடையில வெள்ளை உளிச்சு போட்டு நல்லா அழகா ரசிச்சுட்டு இருக்கும்போது அழகா மாமா அந்த பறவை பார்த்து என்ன சொல்றது, அதை உளுத்து போட்டு உப்பு மிளகை போட்டு தடவி தின்னா அட மனுஷா, உனக்கு சும்மா இல்ல கல்யாணமாக கத்தது. പതിനാല് ഇഡ്ഡലി 4 പൊറോട്ട. ഞങ്ങളിവിടെ പാലക്കാട് തന്നെയാണ്. വെറുതെ സൺഡേ അല്ലേ, ഒന്ന് കറങ്ങാൻ വേണ്ടി ഇറങ്ങിയതാണ്. ഞങ്ങൾ വാളയാർ ആ ഭാഗത്താണ്. തമിഴ് ബോർഡറാണ് വാളയാർ. തമിഴ് സംസാരിക്കും, മലയാളം അറിയാം. വർക്കൊക്കെ ഇവിടെ പാലക്കാട് തന്നെയാണ്. ഹിന്ദിയാ ഹിന്ദിയാ ഇതറാവോ അത് പെട്ടാ ശരി അമ്മച്ചി പോട്ടെ, ഇനി വരും വരാം. எடுத்துக்கோங்க. ஓ, நீச்சல் தெரியும். ஆனா சேத்துல போய் மாட்டிட்டு என்ன பண்றது? நீச்சல் தெரியும். உங்களை பிடிச்சி நான் தூக்க வந்தா என்ன தூக்குறதுக்கு 4 பேர் வர வேண்டியது வரும். அப்படி நீச்சல் தெரியுது இல்ல, நீச்சல் தெரியல பிரச்சனை. 4 பேருக்கு தெரியும் நீச்சல் தெரியும். ஆனா இப்ப சாடி உள்ள போய் சேத்துல போய் கால் மாட்டிடுச்சு. நீங்க என்ன நீங்களாலும் மேல வர முடியாது. அதான். ஆனா செம்ம வைபா இருக்குல்ல. என்ன லொக்கேஷன் நண்பர்களே, செம்ம லொக்கேஷனா இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன் நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் வந்ததே இல்லை. ஆஃப் ரோடு நல்லா இருக்குது. வழியில் போனால் டேம் பார்க்க முடியுமாம்மா. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. எப்போ எப்ப கட்டுனே நல்லா இருக்குல்ல இது போறது. மலை மேல ஏறணும், வேற லெவல். மேல போங்க, அவசர வேலை. இறக்க வச்சிருக்காங்க பாரு. இறத்தணும் இருக்காது. இல்ல சரி, இங்க அடிச்சுக்கிறா நண்பன் டேங்க் ஃப்ரீயாச்சு நண்பர்களே. டே நீ ஓடுவடா, நீ ஓடுவ. அவன் வயசு, நான் ஓடுவேன். ஓடி முடிச்சு பின்ன 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும். கார்ல வரவங்க பைக் வரதுனா முடியாது. இங்க போனீங்கன்னா இந்த மலை தாண்டனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது. ஐயோ எங்களே முடியல. நீங்கடா அரே ஓ ஆசம் பாயிண்ட். சத்தம் போடாத. எக்கோ அடிக்குது. எக்கோ பாயிண்ட் கத்துறாங்க. புலிகிளி வந்துற போகுது. எங்க டேமுங்கனாங்க. நீ உள்ள போணுமா? புலிகிளி வந்துற போகுது தலைவரே. செம்ம கூலா இருக்கு. ஆமா, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சிஜு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. மண்டல வந்துற போகுது. பாருங்க நண்பர்களே, இதான் மாம்பழ டேம். பார்த்து இந்த மாதிரி ஒரு வியூல நானே பார்த்தது இல்ல. நல்லா அதான் பக்கத்துல தண்ணி இருக்கு, குழு இருக்கா, எப்படி இருக்குங்க. டேமோட ஒரு சின்ன பாயிண்ட். இது ஜாலியா காட்டு போத்து வந்து தடம் தெரியுது நண்பர்களே. நானே மாடுடா. அது இல்லைங்க, நான் நடந்து வந்த கால் பாதுங்க. மாடுறாது ஏங்க இங்கெல்லாம் ஆன வராது. வாங்க நீங்க முறுத்துற எனக்கு ஓட முடியாது. வா 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 ரே வா. ஏங்க பாரு, ஆமா 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 நிக்குது பாருங்க. எங்க நாம பாம்புடா. பாம்பு தானே அது, தலை தூக்கி நிக்கிற மாதிரி. பாட்டில் கருணாநிதி அந்த கிங் கோரா தூக்கி நிக்கிற மாதிரி இருக்குது.
சூப்பர் நண்பர்களே, வேற லெவல் வியூ. நல்லா இருக்கு. அழுக்காக்காதரா தண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இடத்துக்கு வருவோன்னு. அப்படியே செம்ம வியூ, உள்ள கீழே தண்ணி, சில மரம், மலை, பனி, இன்னும் வானம் லேயராக இருக்கு. நண்பர்களே, இன்னும் அதில் எனக்கு ஒரு மர்மம் போட்டு விட்டாரு, குதிரை ஓடிட்டு இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி வரும். முக்கிய அறிவிப்பு, 2K கிட்டுக்கு இதை பற்றி தெரியாது, நாங்கள் 90 கிட்டு அருவி மாதிரி ஸ்லைட் வந்து பாருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்லைட் அடிக்கிறதுக்கு தெரியுதா? எடுத்துட்டு போயிடுவோம். தெரியுதா? இந்த தண்ணியை நாங்கள் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். நாங்க ஸ்லைட்ல வந்து அழிக்கிறக்குள்ளது சின்ன வயசுல கூடுதலா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்லைட் அதுக்கப்புறம் பென்சில் போட்டு எழுதாது. லைட்டா யூஸ் பண்ணி தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனா நல்லா ஸ்லைட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தண்ணி தேடி அலையாம கொஞ்சம் எடுத்து புடிங்கி பேக். ஏன்னா நாங்க ஸ்கூல் போற வழியில அந்த பாறையா தான் இருக்கும். பாறையில நடக்கிற 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு வருவோம். இப்ப எல்லாம் இங்க 4 கிலோமீட்டர் நாக்கு தள்ளிடுது. ஓ போயிட்டு வந்து சரி கிளம்புவோமா? இல்லை, யானை இருக்குங்க. யானை ஸ்போர்ட் வர இடம் தான் அது. ஆனா ஸ்போர்ட் ஆனா ஸ்போர்ட் வர இடம், ஆனை வர இடம். நான் பார்த்துக்க யானை காட்டான ஏறு இன்னும் மேல பார்த்தோம்னா தெரியும் வியூ. அதான் கட்டி வச்சுக்கலாம். ஓ ஸ்டே மாதிரி இல்ல. ஓகே, நான் இங்க வந்து யானை பார்த்துருக்கிறேன். நீ கொஞ்சம் ஸ்பீட் அடுத்து ஏன்டா அந்த அங்க நிக்கணுமாடா? அந்த வேர்ல அங்க வாங்க. ஐயா அதொன்னு வேண்டாம், எல்லாரும் பார்த்த விஷயம் இதெல்லாம். நான் பார்க்கறதுக்கு காணிச்சத கொஞ்சம் கிளிக் ஆகும்ல. பார்க்காததை எப்படி காணிக்க முடியும்? இங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, ரோட்டு கடையில போக ஒரு நீர்வீழ்ச்சி. பாப்போம் இது என்ன நீர்வீழ்ச்சி. இதான் நீர்வீழ்ச்சி. இதைத்தான் சொன்னேன். இங்கதான் யானை நின்று இருந்தது. மழை, பெரிய மழை. அங்க அங்கதான் யானை நின்று இருந்தது. எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா? அங்கதான் நான் பார்த்தேன். யானை இல்ல இல்ல 2 ஆணையும் நின்று இருந்தது. ஃபுல்லா மேல ஃபுல்லா மண்ணு கலரு. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பொய் புழுக தொடங்கினார்னா அவரோட ஊர்ல அவருக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? 10,000 வாழா. அது வெடிமுத்து நம்ம வச்சதுல தொடங்கினா பொய் வாய திறந்தா பொய். கபடி விளையாட போவான்னு சொல்லுவான். நான் தான் செம்மையா விளையாண்டு சொல்லுவான். அங்க போனா நம்ம இங்க நடந்தத பத்தி அவங்க பசங்கள்ட்ட தான் சொல்லுவான் பொய். நாங்க ஒரு டைம் ஷட்டில் பேட் விளையாண்டு இருந்தோம். இங்க வந்து மொக்க விளையாண்டு அவனுக்கு போய் வெடி வெடின்னு வெடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்க கபடி விளையாடும் எங்கிட்ட வந்து வெடி வெடின்னு வெடிச்சிருக்கான். மொத்தத்துல எல்லாரும் ஒண்ணு சேரும்போது பார்த்தா அவன் சொன்னது எல்லாமே 10,000 வாழாவுக்கு மேலேயே இருக்குது. நண்பர்களே, கவ போற வழியில இது சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. பாறை குடஞ்சு உண்டாக்கணும். பாறைக்கடையில் ஒரு ரோடு. பாறை இடையில இல்ல தலைவரே, பாறை வந்து குடஞ்சு ரோடா. அதான் பாறைக்கு 2 பாறைக்கு அடியில ரோடு. இதெல்லாம் பணம் கட்டுறது நிலச்சரிவு வருது நண்பர்களே, பார்த்து. இங்கெல்லாம் அது வரைக்கும் வந்தது இல்லை. இந்த இடம் நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா வண்டி இங்கெல்லாம் நிறுத்த முடியாது, நீங்க போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறுத்தவெல்லாம் முடியும், பின்னாடி வர்ற புடவை வண்டி நிறுத்தலாம், நிற்கி வளர்ச்சி இங்க போடுறோம் பாடுற வேலையா. நண்பர்களே, முதல்த்த மாதிரி இல்ல, நல்லாவே மாறி இருக்குது. கவைக்கு போற டூரிஸ்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசார்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது இல்லாம டீ கடை, ஐஸ் பார்லர் அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்குது. இப்போ போக இது ஒரு ஞாபகமா இருக்கு. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். கவை ஏரியாலாம் நல்லா டெவலப் பண்ணிடுவாங்க. அப்போ நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம், கவை வீடியோ. ஆமா, ஏன்னா எங்களுக்கு இதுதான் பக்கம், எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம்.
நீங்க எங்கேயும் நிக்காம சும்மா பைக்லயோ இல்ல கார்லயோ போயிட்டே இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாலியா. இது வந்து ஃப்ரெண்ட்ல தான் மலம்புழா டேம் இருக்குது. நம்ம அந்த சைடு கூட அப்படியே வந்தோம்னா பின்னாடி ரொம்ப தூரம் நம்ம மலை அடி வர போக முடியும். இது கவைக்கு போற வழி. ஆனா இதெல்லாம் நல்ல வியூ. ஆக்சுவலா இது வந்து மழை இப்போ போன வாரம் வர மழை இருந்துச்சு, அதனால இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இல்லை வந்து அது வரைக்கும் நம்ம நடந்தே போகலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கும். அங்கே தெரியுது அந்த பனை தெரியுது, அந்த பனை தெரியுதுல்ல, அந்த பனையெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம அந்த பனையிட்டெல்லாம் போய் உட்கார முடியும், நிற்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இப்போ பனையெல்லாம் பாருங்க, குழந்தைங்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்தோம்னா செம்ம நல்லா புல் அப்படியே பண்ணி அப்படியே பார்க் நல்லா புல்லா இருக்கும். ஜாலியாக போய் இறங்கி கொஞ்சம் தண்ணிக்குள்ள இறங்கி விளையாடலாம். ஃபுட்பால் எடுக்க நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது சின்ன பால் விளையாடுறோம், ஃபுட்பால் எடுக்க இங்கே விளையாண்டு இருந்தோம். அவ்வளோ. ஆனால் இப்போ ஃபுல்லாக தண்ணி, இது வரைக்கும் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ வியூ செம்மையா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. டேம் திறந்துட்டாங்க. ஏங்க அதுன்னு முதல்ல கிடக்குது முதல்ல மரமா? முதல்ல இருக்குன்னு தெரியல. முதல்ல நினைச்சேன் நானு, முதல்ல நினைச்சேன் முதல்ல இருக்காதுன்னு. அதனால சும்மா கேட்டு பார்த்தேன் முதலையானு. பார்க்கும்போது டேமோட வியூ தெரிஞ்சு அங்கிருந்தும் தெரிஞ்சுது. டேம் தெரியுதா? இங்க வாங்க நண்பர்களே. அதுதான் அந்த டேம் கட்டின இடம். தடுப்பணை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்லா இருக்கு. என்னன்னா இந்த என்ன சொல்றது, ஃபாரஸ்ட் அந்த ஏரியாலாம் வரும்போது மைண்டு செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ரொம்ப டிப்ரெஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, டிப்ரெஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கே வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. வேலை குடும்பம் குட்டி செலவு மருந்து மாத்திரை அப்படியே இருந்துட்டு இங்கே வரும்போது செம்ம ஃபன்னாக ஜாலியாக நல்ல வியூ, நல்ல இயற்கையான காற்று, ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். இயற்கையான காற்று, சுத்தமான ஃபேமிலி, ஆரோக்கியம். அதோட முக்கியமான பொண்டாட்டி மாதிரிலாம் இல்லை. குதூகலமா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுருவாரு.